1 மணி நேரத்துல அந்த வீடியோவை நெட்ல அப்லோட் பண்ணிட்டு அதோட லிங்க் உனக்கு அனுப்பி வைக்கிறேன், பாத்துக்க. ஹலோ மேடம், ஹலோ. என்னடாச்சு? என்னாச்சுன்னு கேக்குறேன்ல. டேய், கல்யாணத்தை நிறுத்த முடியலன்னு சொல்ற, பணம் தரவான்னு கேக்குற. பூமிகாவை விட்டுடுன்னு சொல்ற. என்னடா இதெல்லாம்? என்ன நடக்குது? யார் உன்னை மிரட்டுறா? ஏன் இப்படி பயந்து சாகுற? யார் உன்னை மிரட்டுறா? சொல்லு சரவணா, யார் உன்னை மிரட்டுறா? டேய், உனக்கு அண்ணன் இருக்கான், தம்பிங்க நாங்க இருக்கோம், அப்பா அம்மா நம்ம குடும்பம் யாரும் செத்து போயிடல, எல்லாம் உயிரோட தானே இருக்காங்க. உனக்கு ஒரு பிரச்சனைனா உயிரை கொடுக்க ஒரு குடும்பமே இருக்கு. சொல்லுடா சரவணா, யார் உன்னை மிரட்டுறா? என்னடா இது? பிரபா, இதெல்லாம் கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சதுடா. உன் வாட்ஸ்அப்புக்கு முக்கியமான ஒரு வீடியோ அனுப்ப போறேன், அதை பாரு, அதுக்கப்புறம் பேசுவோம். இதான நடந்தது. போன கொடு. அவ்வளவுதானே? இதோட உன் பிரச்சனை முடிஞ்சது. இனிமே எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அண்ணியோட மானமும் போகாது, நம்ம குடும்ப கௌரவமும் போகாது, உன்னோட நிம்மதியும் போகாது. இல்லடா, அவன் நெட்ல போட்டுருவாங்க. ஏய், நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, நீ தைரியமா இரு. என்கிட்ட இந்த பிரச்சனையை நீ முன்னாடியே சொல்லியிருந்தனா போடலே. ஃபர்ஸ்ட் கண்ணத்தோட வேர்த்து போச்சு பாரு. சரிடா சரவணா, சரி. இதோட உன் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைச்சுக்கோ. வா. மனுஷன் இப்படி ஓரமா போய் உட்கார்ந்திருக்காரு. மாப்ள, ஸ்வீட் வியாபாரம் நல்லபடியா முடிஞ்சதா? ஆரம்பத்திலே உங்க வாயில விழுந்தா விளங்குமா? அதான் எல்லாத்தையும் அள்ளி போட்டு சங்கு ஊதியாச்சு. இப்ப குடுகுளுன்னு இருக்குமே. இது என்ன வம்பா போச்சு? ஒரு வார்த்தை கேட்டா கூட தப்பா? நீங்க எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்ன? இந்தாங்க பிடிங்க. நான் இந்த மொத்த சொத்தையும் அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ஆள் என்னடனா 1000 2000 அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். எல்லாம் தலை எழுத்து. சம்பந்திங்க சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துருக்காங்க போல இருக்கு. வாங்க சம்பந்தி, வாங்க 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 வாங்க. சம்பந்தி, ரிசப்ஷனை ஓஹோன் பண்ணிட்டீங்க. அப்படிங்களா? வந்தவங்க அப்படியே அசந்து போயிட்டாங்க. சாப்பாடு சந்தோஷம். A1 ரொம்ப சந்தோஷம். உட்காருங்க. சம்பந்தி சாப்பாடு நல்லா இருந்ததா? ரொம்ப நல்லா இருந்தது. அண்ணா கூட நல்லா இருக்குன்னு சொன்னாரு. கலெக்டரோட பிஏ வந்திருந்தாரு. அவர் சாப்பாடெல்லாம் சூப்பரா இருக்கு, அருமையா இருக்குன்னு சொன்னாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கார் பார்க்கிங் நீட்டா சூப்பரா இருந்தது சொன்னாரு. கல்யாண மண்டபத்தை பார்த்துட்டு அசந்துட்டாரு. சந்தோஷமா எல்லாரும் சாப்பிட்டு போனாங்க. கிருஷ்ணா, எல்லா கிரெடிட்டும் இதோ நம்ம சம்பந்திக்கு. வந்தவங்களுக்கு தங்குறதும் தூங்குறதும் தான் பிரச்சனை. ஆனா இந்த மண்டபம் இருக்க எல்லாத்துக்குமே வசதியா இருக்குண்ணே. சூப்பர்ண்ணே. ரிசப்ஷன்னா இப்படிதான் இருக்கணும். வெத்தலை போடுங்க. திலீபா, நீ போடுறா. கடவுளே, இதே சந்தோஷத்தோட என் பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம்னே. கவலையே படாதீங்க சம்பந்திமா. ஓஹோன்னு எல்லாம் நல்லபடியா நடக்கும் சம்பந்தி. இந்தடா நடராஜ்.
முக்கியமான விஷயம் பேசணும். இங்க பேச முடியாது, கொஞ்சம் அந்த பக்கம் வரீங்களா? ஆமா இதை நீங்களே சாப்பிடுங்க. ஏன் உனக்கு வேண்டாம்? வேண்டாம், இப்போ வந்துடுறேன். என்னடா மாமா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஆனா அது நமக்குள்ளே இருக்கட்டும் மாமா. பிரபா, ஏதோ ப்ராப்ளமா? அதெல்லாம் இல்லப்பா, நாளைக்கு மார்னிங் மேரேஜ் இல்ல, அதான் செக்யூரிட்டி விஷயமா மாமா கிட்ட கொஞ்சம் பேசலாம்னு. சரி சரி சரி. ஆமாண்டா, நாளைக்கு காலையில கல்யாணத்துக்கு வரவங்க எல்லாம் பெரிய பெரிய விஐபிஸ், செக்யூரிட்டி எல்லாம் கரெக்டா இருக்கணும். பாத்துக்கன்னா. பாத்துக்கிறேன். ஆமா மாமா, அது விஷயமா தான் பேசு பேச பேசு. இங்க வேண்டாம், அப்படி போய் பேசலாம் வாங்க. என்னடா விஷயம் சொல்லு. மாமா, இப்ப நான் சொல்ல போற விஷயம் எங்க குடும்ப கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயம். அது மட்டும் இல்லாம பூமிகா அண்ணியோட மான மரியாதை எல்லாமே இதுல அடங்கியிருக்கு மாமா. அதனால இந்த பிரச்சனையை ஒரு போலீஸ் ஆபீசரா இல்லாம எங்க குடும்பத்துல ஒருத்தரா நீங்க தான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லணும். என்னடா ரொம்ப ஓவரா பில்டப் பண்ற? சொந்தக்காரங்களுக்கு மட்டும் இல்ல, பொதுமக்களுக்கும் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க தான் இருக்கு. என்ன விஷயம் சொல்லு. மாமா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி சரவணன் போனுக்கு ஒரு அனானிமஸ் கால் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தொடர்ந்து அடிக்கடி கால் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு ஒருத்தன் மிரட்டிக்கிட்டு இருக்கான் மாமா. டேய், சொல்லுடா. தம்பி, இது வரைக்கும் இந்த விஷயத்த இவன் யார்கிட்டயுமே சொல்லல மாமா. உள்ளுக்குள்ளேயே வச்சு அழுதுகிட்டு இருந்திருக்கான். கல்யாணம் வேணாம் வேணான்னு சொல்லிட்டு இருந்தான். காரணம் கேட்டா ஜாதகம், ஜோசியம், அது இதுன்னு ரீல் விட்டுக்கிட்டு இருந்தான் எல்லார்கிட்டயும். இப்ப இவன் பேசுறத மட்டும் நான் எதாச்சியா கேட்கலன்னா எனக்கே என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சிருக்காது மாமா. என்ன பிளான் பண்றானுங்கன்னு தெரியலையே. அவன் உனக்கு கால் பண்ணான்னு சொன்னி அந்த நம்பர் இருக்கா? இதோ இதானடா. ஆமாண்டா. இதோ மாமா, இந்த அண்ணன் நம்பர் தான். ஃபர்ஸ்ட்லயே இருக்கு பாருங்க. இந்த நம்பர்ல இருந்து தான் இவனுக்கு அடிக்கடி அன்னோன் கால் வந்துட்டு இருக்கு. இதை கண்டுபிடிக்கிறது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. சரவணா, அவன் உன்னை வாட்ச் பண்றான்னு உனக்கு தோணுதா? வாட்ச் பண்றது மட்டும் இல்ல மாமா, இங்கதான் எங்கேயோ பக்கத்துல இருக்கான். நான் போட்டிருந்த கோட் கலர் முதற்கொண்டு சொல்றான். அவன் என்ன க்ளோஸா தான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கான் மாமா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன பண்றதுனே தெரியல. தம்பி, யூ என்னையா லேட் ஆயிட்டே இருக்குதுல்ல, சரவணன் கண்ணனை தூக்கலாம்ல. யூ என்ன அங்க பாரு. ஐயோ தம்பி, என்ன தம்பி, அந்த ரெண்டு பேரும் ஏசிபி கூட பேசிட்டு இருக்கானுங்க. அப்பயே அவனுங்க மேல பேசுறப்பே கவனிச்சேன், அவனுங்க ஏதோ பிளான் பண்றானுங்கன்னு. யூ என்ன பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, அவங்ககிட்ட மாட்டினா கை வேற கால் வேற தனித்தனியா பிரிச்சு மேஞ்சிருவான் தம்பி. ஏற்கனவே இவனுக்கு அனுபவம் இருக்கு.
இதுல யாருக்காவது மோட்டிவ் இருக்கிறதா நீ நினைக்கிறியா சரவணா? இல்ல மாமா, அவனுக்கு என் மேலேயோ எங்க குடும்பத்தாளுங்க மேலேயோ கோவம் இருக்கிற மாதிரி தெரியல மாமா. ராஜாராம் மாமா குடும்பம் அசிங்கப்படணுங்கிற மாதிரி தான் பேசுறான். ராஜாராம் கிட்ட பேசினாதான் இதுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஆனா இந்த நேரத்தை பேசினா குடும்பத்துல குழப்பத்தை உருவாக்கும். நீ கவலைப்படாத. இதுக்கப்புறம் உனக்கு கால் பண்ணான்னா நீ எடுத்து பேசு. பழைய மாதிரியே பயந்து பயந்து பேசு. நிச்சயமா அவன் என்கிட்ட என்ன பேசணும்னு கேட்பான். இத பத்தி பேசலன்னு அடிச்சு சொல்லு. சரி மாமா. உன் காலை டேப் பண்ண நான் ஏற்பாடு பண்றேன். ஓகே மாமா. அவன் எப்போ உங்ககிட்ட பேசினாலும் அவன் இருக்கிற இடத்துலயே பிடிபடுவான். அப்போ மாமா, ஒருவேளை அவன் சொன்ன மாதிரி பூமிகா அண்ணியோட வீடியோவை நெட்ல ஏத்திட்டானா? அதை வச்சு முதல்ல அந்த ஐபி அட்ரஸை கண்டுபிடிச்சிருவேன். அதை வச்சு அவன் எங்க இருந்து வீடியோ அனுப்புறான்னு கண்டுபிடிச்சிடலாம். டெக்னிக்கல் டீமை யூடியூபோட பேச சொல்றேன். அதை நாம தடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி அவன் இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சிருவேன். நீங்க கவலையப்படாதீங்க. இந்த கல்யாணத்தை எந்த கொம்பம் வந்தாலும் தடுக்க முடியாது. நான் பக்கத்திலே இருக்கேன். நீ தைரியமா இரு, சரியா? ஆனாலும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. இந்த மாதிரி கிரிமினல்ஸோட முதல் வேலையே உங்க நம்பிக்கையை காலி பண்றது தான். அதுக்கு நீ பலியாயிடாத. தைரியமா இரு. உங்க வீட்லயும் பொண்ணு வீட்லயும் யாருக்கும் தெரியக்கூடாது. மூச்சு கூட விடக்கூடாது. நான் பாத்துக்கிறேன். சரி. போலாம் வாங்க. ஹலோ, நான் ரத்னம் பேசுறேன். சரவணா, ஏன்டா அழுவுற? எல்லாம் சரியாயிடும். வா. வாங்கய்யா. ஓகே சார். சார், இந்த மண்டபத்துக்கு ஒரு மிரட்டல் கால் வந்துட்டே இருக்கு. போலீஸ் அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, அவ்வளவுதானா? மாட்டணுமா? வீடியோவை நெட்ல விட்டுடுவோம்னு சொல்லி இவன் பயப்படல. வீடியோவா? தம்பி, என்ன வீடியோ அது? யோ, உனக்கு எதுக்கியா? தம்பி, எந்த வீடியோ இருந்தாலும் அதை அப்படியே நெட்ல விட்டுருங்க. அப்பதான் அந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும். நாமளும் எந்த பிரச்சனை இல்லாம தப்பிக்க முடியும். சுபே, உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. நான் பூமிகா கல்யாணம் பண்ணணும்னு தான் ஆசை, அசிங்கப்படுத்தணும் இல்ல. என்ன இருந்தாலும் அவன் என் பொண்டாட்டியா? அவளை பத்தின மோசமான வீடியோவை எவனையும் பார்க்க விட மாட்டேன். இங்க பாருங்க தம்பி, அவன் போலீஸுக்கு போயிட்டானே. வெளியே போலீஸ் நிக்குது. இப்ப என்ன பண்ண போறீங்க? ஒரு பாதையை தானே அடைச்சிருக்கான். என்கிட்ட இன்னொரு வழியும் இருக்கு. தம்பி, என்ன சொல்றீங்க? இப்போதைக்கு அவங்க கிட்ட இருக்கிற ஒரே எவிடன்ஸ் இந்த மொபைல்ல இருக்கிற சிம் கார்டு தான். இதை முதல்ல டிஸ்போஸ் பண்ணணும். எதை பண்றதாலும் சீக்கிரம் உடனே பண்ணுங்க தம்பி. ஓகேவா? இங்க பார், வெளியில போனா நேஷனல் பர்மிட் லாரி இல்லைன்னா ஆந்திரா பஸ் போகும். இது அதோட டாப்ல போட்டுரு. சரிங்க சார். மிஸ் ஆயிடக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதை. சரியா? கிளம்பு. தம்பி, இதுக்கு எதுக்கு இவ்வளவு வேலை பண்ணிக்கிட்டு? சிம்பிளா சிம்ம உடைச்சு போட்டுருக்கலாமே. அலைவண்ணம் சுப்பு, நான் தப்பிச்சு ஓடுறேன்னு அவங்க நினைக்கணும். அவனுங்க லாரியை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருப்பானுங்க. நாம இங்க வேலையை கச்சிதமா முடிச்சிடணும். ஐயோ தம்பி, எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப என்ன பண்ண போறீங்க? சுப்பு, இந்த சதீஷ் சொல்ல மாட்டான், செய்வான். என்ன பண்ண போறேன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி பாரு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஓகே சார்.
சொல்லுங்க சார். உன் பேர் என்ன? பரத் சார். பரத்தா? பொண்ணு விட்டாலா மாப்பிள்ளை விட்டாலா? மாப்பிள்ளை கம்பெனி டிரைவர் சார். சரி இப்போ எங்க போற? தலைவலிக்குது, மாத்திரை வாங்கி சாப்பிடலான்னு போறேன் சார். சரி போ. இந்த வால்வை மூடுனா பூமிகா ரூம்ல இருக்கிற பாத்ரூம்ல தண்ணி வராது. எப்படி வெளியில வந்துதானே ஆகணும். அப்ப வச்சுக்கிறேன். எழுந்திருங்கடி.